Welcome to Talanan YouTube channel. Today we are going to learn about the 9th standard unit 1 prose learning the game. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய யூனிட் 1 prose learning the game சச்சின் டெண்டுல்கர் அந்த லெசனோட book back answer தான் பார்க்க போறோம். Take a book page number 6 vocabulary. Match the words in column A with their synonyms in column B. அதாவது இதோட synonyms கேட்டிருக்காங்க. காலம் ஏல கொடுத்திருக்க வேர்ட்ஸோட synonyms. synonymsனா என்னது பொருள் அறிக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஈஸ். ஈஸோட ஆன்சர் வந்து எஃபர்ட்லெஸ், அதாவது ரொம்ப எளிமையா இருக்கிறது, ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். செகண்ட் ஒன் இவால்வ், ப்ராக்ரஸ் வளர்ச்சி. தேர்ட் ஒன் எக்ஸஸ், அதிகமா இருக்கிறது, அதை தான் என்ன சொல்லுவாங்க எக்ஸஸ். surplus. Fourth one survive, endure. Fifth one immense, great, நல்லது அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க match the words in column A with their antonyms in column B. அதாவது இதுல வந்து antonyms எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. concentrate அப்படின்னா கவனம் செலுத்துறது, அதோட எதிர்ச்சொல் என்னது distract, கவனம் சிதறுதல். அடுத்து inevitable, preventable, occasional அப்படின்னா சில சமயம், continual அப்படின்னா continuous எப்பொழுதும். fourth one complete, incomplete, insane, wise. first உள்ளது வந்து synonyms and second உள்ளது வந்து antonyms. then take a page number 7 homonyms. ஹோமோனிம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஹோமோனிம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் வித் ஏ டிஃப்ரெண்ட் மீனிங். அதாவது ஹோமோனிம்ஸ் அப்படின்னா சவுண்டும் ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும், ஒன்று போல் இருக்கும். நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது சொல்கிற அந்த சவுண்டும் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும், பட் மீனிங் எப்படி இருக்கும், அதோட அர்த்தம் எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட். கிரிக்கெட் வந்து ஒன்ஸ் ஒரு மீனிங் வந்து அது ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து அது ஒரு பேர்டோட நேமு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க கிரிக்கெட் இஸ் ஏ பாப்புலர் ஸ்போர்ட். கிரிக்கெட் இஸ் ஆக்டிவ் அட் நைட். நெக்ஸ்ட் பேங்க். பேங்க் ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து ஆற்றங்கரை அது சொல்லலாம். ரெண்டாவது பேங்க் வந்து நம்ம வங்கி அது சொல்லலாம். The reverse bank is weak. People save me in bank. நெக்ஸ்ட் பாருங்க will. ஃபர்ஸ்ட் உள்ள வில்லுக்கு வந்து முடியும், கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது உள்ள வில்லுக்கு வந்து உயில் அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான். மேரிகம் has an iron will. He prepared his will when he was alive. நெக்ஸ்ட் park. Park of neem is used medicine. இந்த பார்க் வந்து மரப்பட்டை அப்படி சொல்லுவாங்க, அந்த நீம் ட்ரீயோட அந்த மரப்பட்டை வந்து மெடிசினுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க் வந்து குறைக்கிறது. த டாக் பாக்ஸ் அட் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நெக்ஸ்ட் வாட்ச். ஐ வாட்ச் கிரிக்கெட், அதாவது பார்க்கறது, கவனிக்கிறது அதுதான். நெக்ஸ்ட் வாட்ச் வந்து நம்ம கையில கட்டுவோம்ல அந்த வாட்ச். யூ ரெஸ்ட், வாட்ச் இஸ் நைஸ். நெக்ஸ்ட் பாருங்க பேட். பேட் அப்படின்னா வவ்வால். யூசப் saw a bat hanging on the wood. Akbar bought a new cricket ball. Next பாருங்க homophones. Homophones are words with similar sound but with a different spelling and meaning. அதாவது homophonesனா அந்த சவுண்ட் சேமா இருக்கும், ஆனா ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஹோமோனிம்ஸ் அப்படின்னோம்னா சவுண்டும் ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் சேமா இருக்கும். அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஐஎன் இன், அதுனா அதோட மீனிங் வந்து உள்ளே அப்படிங்க ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க ஐஎன்என் இன். அடுத்து செகண்ட் ஒன் கேஎன்ஓடபிள்யூ நோ அப்படின்னா தெரியும், என்ஓனா நோ தெரியாது. பிஇபி அப்படின்னா இரு அப்படிங்கிற ஆன்சர் வரும், பிஇபினா தேன். நெக்ஸ்ட் ட்ரூ,
conjunction. Next T over 2 numbers name mention பண்ணும். What right where bear heard இதில் பாருங்க 9th one heardனா அந்த ஆட்டு மந்தை அந்த சொல்லுவாங்க. அடுத்து heardன்னு நம்ம கேட்குறது. thrown. Next, prefix and suffix. Prefix are added to the beginning of a root word. Prefixனா first போடணும், while suffix are added to the end. Suffixனா அந்த end, அந்த வேர்டோட end ஆஃப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் prefix and suffix. அதுக்கு some examples கொடுத்துருக்காங்க பாருங்க. First, subway, subconscious, unable, unfair, rebuild, rewrite, envision, enable, disobey, disagree, irrelevant, irregular. இதெல்லாம் prefixக்கு உள்ள some examples. Next, suffixக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. Suddenly, happily, visitor, trailer, cricketer, player, brightness, darkness, musician, electrician, journalist, novelist. Then take a book page number 11, anagrams. Anagrams na என்னன்னு பார்க்கலாம். An anagrams is a word or phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original letters extractly once. அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து கரெக்டான வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்போ பிலோ, செக்ஷன் நோட்டிசஸ், வியூவர் ரிவ்யூ, ரிப்ளஸ் ஸ்லிப்பர், நீலஸ் லெசன்ட். Then take a book page number 5. Answer the following questions in 1 or 2 sentences. அதாவது கொஸ்டின் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், வாட் வாஸ் கோச் அச்ரேகர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆன் சச்சின்? அதாவது சச்சினோட கோச் இருக்காங்கல்ல அச்ரேகர், அவரோட இம்ப்ரெஷன் சச்சின் மேல அவருக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது அதை தான் கேட்டிருக்காங்க. The answer is, he was too young to make the camp was Achrayer's first impression on Sachin. அதாவது சச்சின் ரொம்ப டூ யங், சின்ன பையனா இருந்தாலும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கேம்ப ரன் பண்ணிருப்பாங்க. So this is the first impression on Sachin for Achrayer. Second question is, why did Sachin feel that the schedule of the camp was rigorous? The answer is, after practice, Sachin would be exhausted by the end of the day, so he felt that the schedule of the camp was rigorous. அதாவது rigorous அப்படிங்கறத கொஞ்சம் பயமுறுத்துறது, அச்சம் மிகுந்ததா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். Third question, what did serve as a very personal coaching manual to Sachin? The answer is, a note that his brother Ajit gave to him containing some thoughts about batting. அதாவது சச்சினோட பிரதர் அஜித் வந்து சச்சினுக்கு சம் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. இட் இஸ் சர்வ்ட் அஸ் எ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் டு சச்சின். அவங்களோட பிரதர் அஜித் கொடுக்குற அந்த அட்வைஸ் தான் அவரோட பர்சனல் கோச்சிங்கா இருந்துச்சு. Fourth question, why was Sachin asked to change the school? சச்சின் வந்து ஏன் ஸ்கூலை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க? Sachin's school did not have cricket facilities. சச்சின் அவங்க படிச்ச ஸ்கூல்ல கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. So he asked to change school if he wanted to pursue cricket seriously. கிரிக்கெட் அவர் நல்லா கத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்கூல்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்கூலை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. What was the condition laid down by Sachin's father for changing the school? ஸ்கூலை சேஞ்ச் பண்றதுக்காக அவங்க அப்பா சம் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. The answer is, Sachin should be really serious about playing cricket was the condition.
laid down by Sachin father for changing the school. 6th question. How did the act with the 1 rupee coin help Sachin become a good cricketer? The answer is the act with the 1 rupee coin taught Sachin how to concentrate even when physically trained. அதாவது அந்த 1 ரூபி காயின் வந்து சச்சினுக்கு எதை டீச் பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் கிரிக்கெட் பிளே பண்ணும்போது நல்ல கான்சென்ட்ரேட்டோட இருக்கணும். 7th question. What did help Sachin build his physical and mental stamina? அதாவது சச்சினோட பிசிக்கலும் மென்டல் ரிலேட்டடாகவும் அவருக்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, ஸ்டமினா எது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது? The routine of the camp that Sachin repeated right thought his summer holidays helped him to build up physical and mental stamina. 8th question. Which incident triggered the coach to be angry on Sachin? எந்த ஒரு விஷயம் ட்ரிக்கட் பண்ணிச்சு கோச்சை வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது? Once Sachin bunked his daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that Sir would be there. The incident triggered the coach to be angry on Sachin. 9th question. Why do you think Achrekar punished Sachin? அச்ரேகர் வந்து எதனால சச்சினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? I think Achrekar punished Sachin because he was not aware of his potential. அதாவது சச்சினுக்கு வந்து அவரோட திறமையை பற்றி அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அதனால தான் அவரோட கோச் அச்ரேகர் வந்து சச்சினை பனிஷ் பண்ணியிருக்கலாம். 10th question. I owe myself to him. What does Sachin mean by this? Sachin means that without Achrekar, he would not be the cricketer he turned out to be. அதாவது அச்ரேகர் இல்லைன்னா சச்சின் இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது, ஒரு வெல் கிரிக்கெட் பிளேயரா வந்திருக்க முடியாது. சச்சின் மீன்ஸ் தட் வித்தவுட் அச்ரேகர் he would not be the cricket he turned out to be. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கிராமர் பார்க்கலாம். தேங்க்யூ.